ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய சபையின் ஜெப குறிப்புகளுக்காக அஜ்மானது வர்த்தன சகோதரர் சாமுவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் அவரோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். சகோதரர் சாமுவேல் அஜ்மான்ல இருந்து வருவார். எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பாடினது போல என் தேவாதி தேவனை நீர் எல்லாம் செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த வேளையில எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. விடுதலை உள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ராஜா, நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அந்த வார்த்தையின்படியா எங்கள் மத்தியில் நீர் வீட்டு இருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சர்வத்தை ஆளுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையிலும் கூட தகப்பனே, எங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மண்டே வருகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தின் வியாகுலங்களை அறிகிற தேவன், என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நேர்த்தியாய் செய்து தருகிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, கண்ணீரை துடைக்கிற தேவன், ஆறுதலை கட்டளையிடுகிற தேவன் அப்பா. அந்த வேளையில பலகீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். என் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யெகோவா ரப்பா என்கிற நாமத்தை உடைய தேவன் எங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள அங்கலாய்ப்புகளை மாற்றுவீராக, பாரங்களை மாற்றுவீராக தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எக்ஸாம் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். என் தேவன் வெற்றியை தருகிற தேவன் அப்பா. ஜெயத்தை தருகிறது நீங்க டேடி. உங்களுடைய கரம் செயல்படட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. நாங்கள் ஒரு மனமா இந்த வேளையில் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதி இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் வெற்றியை தருவீராக. ஒரு எழுப்பு, ஒரு விடுதலை தருவீராக. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வாசலை திறப்பீராக. என் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஊருக்கு பிரயாணப்பட இருக்கிற அருமை பொன்சி ஜஸ்டினுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. திங்கட்கிழமை பிரயாணப்பட இருக்கிறாங்க. என் தேவனுடைய கரம் முன் செல்லட்டும் அப்பா. உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி என் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நல்ல டேக்கப், நல்ல லேண்டிங்க கொடுங்கப்பா. தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மண்டே வருகிறோம். என் தேவன் தேவைகள் எல்லாம் சந்தித்து அனுப்புவீராக. ஏக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. சமாதானத்தால் நிரப்புவீராக. இந்த ஆலயத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாம் மாத்திரம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் விதமாக இருக்கும்போது சங்கீதம் 85 சங்கீதத்தை சகோதரர் மானியம் வந்து வாசிப்பார். யாவரும் மாறி மாறி வாசிப்பார். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 85 அதிகாரம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் மேல் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். யாவரும் உட்காருவோம். இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் போதகர், சபையின் உதவி ஊழியர்கள், மூப்பர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தான் புதிதாக கடந்து வந்திருக்கு என்று சொல்லவர் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இந்த நாளில் புதிதாய் வந்திருக்கிறேன், இன்று தான் முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கேன் என்று சொல்ல தயவாக எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகள் தயவாக எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எழுந்து நின்றவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அதுபோல திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுதானவர்கள் குடும்பமாயிருக்கவர்கள் சகோதரர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாய் உள்ள எல்லாரையும் வாழ்த்தி சகோதரி ஜெயா அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். சிஸ்டர் ஜெயா ஜெபத்தில் நடத்துவார்கள். எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். கர்த்தாவே இம்மட்டுமாக எங்கள் கூட இருத்தீர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். முதல் பிரசனத்தினால் எங்களை மூடுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே புதிதாக வந்திருக்கிறதான ஒரு ஆத்துமாக்களுடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தாமே அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவருடைய தேவையான எல்லா காரியங்களும் கிருபை இருந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உங்க வந்தது நல்லது என்று அவர்கள் திரும்பி செல்ல உதவி செய்யுமப்பா. அவருடைய எல்லா காரியங்களையும் கிருபை இருந்து அவருடைய குடும்பங்களோடு இருந்து அவரை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மேலும் பிறந்த நாளை ஆசரிக்கிறதான ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலங்கள் முழுவதும் அவளோடு கூட இருந்து அவளை நீர் ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர். இன்னுமாக வருகிற காலங்களில் நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் கர்த்தாவே. சுகபல நன்மைகளை கட்டளையிடும் கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே ஆண்டவரே மேரேஜ் அனுசரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளோடு கூட இருந்தீர் மட்டுமாக இருந்தீர். குடும்ப வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்தீர். அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தீர். நல்ல ஆயுஷ் நாட்களை கொடுத்தீர். இன்னுமாக நீர் அவளை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற காலங்கள் முழுவதும் அவளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் தாழ்த்தி காத்து வைக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இந்த நாளில் பாடல் பாடும்போது ஆண்டவர் நாமத்தை மகிமைக்க காணிக்கைகள் செய்கிறோம். சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவாரே திருச்சபை. மந்தை சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு,